எஃப்எம் ரெயின்போ புதுவை நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய மதிய வணக்கம். நேரம் 3 மணி 1 நிமிடம் 31 நொடிகள். உங்கள் அபிமான ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே சபா தான் இருக்கேன். என்ன விஷயம் இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது, அது இல்லாத போது தான் தெரியும். நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுமே ரொம்பவுமே அவசியமானது. இதில் ஒன்றும் இல்லாமல் நம்ம வாழ முடியும் அப்படின்லாம் எதையுமே சொல்ல முடியும். எல்லாமே ரொம்ப அவசியம்தான். ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு உறுப்பு இல்லாமலோ ஒரு உறுப்பு செயலிழந்தோ இருக்கும் மக்களுக்கு உறுப்பு தானம் என்பது ரொம்பவும் அவசியமான ஒன்றா இருக்குது. 2022 கணக்குப்படி உலகில் உறுப்பு தேவைப்படும் மக்களில் வெறும் 10% பேருக்கு தான் உறுப்பு கிடைக்குதான். சராசரியாக ஒவ்வொரு வருடமும் 50,000 பேர் தங்களுக்கான தேவையான உறுப்புகள் கிடைக்காததால் இறப்பதாக WHO சொல்கிறாங்க. ஸோ இன்று ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சோட்டோ எனப்படும் மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு மற்றும் உறுப்பு மாற்று விழிப்புணர்வு குறித்த தகவல்களை நமக்கு தருவதற்காக நம்முடன் நிலையத்தில் இணைந்துள்ளார் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை சோட்டோ இணை இயக்குனர் டாக்டர் மணிகண்ட பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, பொதுவாகவே இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? ஜஸ்ட் ஒரு உறுப்பை டக்குன்னு எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே மாற்றி வச்சிட முடியுமா? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம ஒரு உறுப்பை எடுத்துட்டு இன்னொரு உறுப்பு வைக்கிறது எல்லாருக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் செல்லாது. இப்போ கிட்னின்றக்கப்போ நாங்கள் கிட்னி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல பிளேஸில் வைக்கிறோம், அதாவது இடுப்பு பகுதி பக்கத்தில் வைக்கிறோம். மற்ற உறுப்புகளை எடுத்துட்டு வைக்கிறோம். இப்போ லிவர் எடுத்தாலும் அந்த பழைய லிவரை எடுத்துட்டு புது லிவர் வைக்கிறது, அதே இடத்துல வைக்கிறது. இப்போ கிட்னியை பொறுத்த வரைக்கும் 2 கிட்னி இருக்கிறனால அதை வைக்கிற இடம் தனியாக இருக்கும், 2 கிட்னியும் அப்படியே தான் இருக்கும். இது உறுப்பு மாற்று சிகிச்சைன்றது பேசிக்கலி உங்கள் உறுப்பு வேலை செய்யலை, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு புது உறுப்பை கொண்டு போய் கரெக்டான அதை ஃபங்க்ஷனிங், அதாவது அதை செயல்பட வைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். மாற்று அறுவை சிகிச்சைன்றது நம்ம ஒரு புதுசாக ஒரு உறுப்பை அந்த ஃபங்க்ஷன், அதாவது அதோட பழைய தன்மைக்கு கொண்டு போகிறோம், ஒரு பாடியோட பழைய தன்மைக்கு கொண்டு போகிறோம், அதுதான். ஓகே, எந்தெந்த உறுப்புகள்லாம் இந்த மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மாற்றம் செய்யப்படுது? இதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக ஒரு மூளைச்சாவு அடைஞ்சவங்கன்னா ஒரு 8 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ நமக்கு 2 கிட்னி, இப்போ சப்போஸ் ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சாருன்னா 2 கிட்னி அவரால் கொடுக்க முடியும். அடுத்து காமனாக நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். கிட்னி இல்லாமல் லிவர் கொடுக்கலாம். இப்போ லிவரில் ஒரு ஃபுல் லிவர் எடுத்து கொடுக்க முடியும். அடுத்து இருதயம் கொடுக்கலாம். இருதயம் இல்லாமல் நுரையீரல் பகுதி கொடுக்கலாம். அது இல்லாமல் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்கிறவங்க, கணையம், ஸோ சிவியர்லி டயபெட்டிக், அதாவது டைப் 1 டயபெட்டிஸ், இந்த மாதிரி சில ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்டில் பேங்க்ரியாஸ் எடுத்து கொடுக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் கண் உறுப்பு எடுத்து கொடுக்கலாம். இதை தவிர உங்களோட கையை கூட நம்ம ஒரு இன்னொருத்தருக்கு பொருத்தலாம், அதாவது கைகளை கூட பொருத்தலாம், அதுவும் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர், அதையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தவிர இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரேராக பண்ணுறது. காமனாக பண்ணுறது நம்ம கிட்னி, லிவர், ஹார்ட்டு, இப்போ லங்ஸும் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. வைட்டல் ஆர்கன்ஸ் நம்ம ரொம்ப காமனாக பண்ணுறோம். அதை தவிர குடலும் பண்ணலாம். அதாவது சிறு குடல், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குடல் பாதிப்பு, ஒரு ஆப்ரேஷன் இல்லை வேறு ஒரு ஆப்ரேஷனில் குடலை எடுத்துட்டாங்க, அதனாலும் அதுலேயும் நம்ம பண்ண முடியும். கையையும் ஒருத்தர் சப்போஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் கை இழந்துட்டாருன்னா அவருக்கும் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோட பலன்கள். அண்டு ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சாருன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும் இதனால். ஓகே, ஸோ இப்போ மூளை சாவு அடைந்தால் மட்டும்தான் உறுப்புகளை தானம் செய்ய முடியுமா? வேற உயிருடன் இருக்கும்போதே தானம் செய்யவும் முடியுமா? இப்போ நமக்கு உறுப்பு தானம், அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் 2 இருக்கிறது. ஒன்று உயிரோடு இருக்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, அதாவது உயிர் ஆர்கன் டொனேஷன் பண்ணிக்கிறது. அடுத்து இறந்தவங்கள்ட்ட எடுக்கிறது. இப்போ இறந்தவங்க எடுக்கிறதுல 2 டைப் இருக்குது. மூளைச்சாவு அடைஞ்சவங்க, இறந்து போகிறவங்கள்ட்ட எடுக்கிறது. இப்போ நம்ம காமனாக ஃபாலோ பண்ணுறது உயிர் உள்ளவங்ககிட்ட ஒரு உறுப்பு எடுக்கிறோம், இல்லைனா மூளைச்சாவு அடைஞ்சவங்ககிட்ட உறுப்பு எடுக்கிறோம். இப்போ இது 2த்துலையுமே நம்ம ஒரு உயிரோட ரத்த ஓட்டம் போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு ஆர்கன் ரொம்ப டேமேஜ் ஆகாது. இதே நம்ம இறந்தவங்ககிட்ட எடுக்கும்போது அந்த ஆர்கன், இருதயம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்றவங்களுக்கு எடுக்கும்போது அது ஆர்கன் ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு நல்லா இருக்காது. அதனால் இப்போ ஃபாலோ பண்ணுற இதுதான். ஒன்று நீங்கள் உங்களோட டோனர், உங்களுக்கு ஒருத்தவங்க, ஒரு அப்பாவோ அம்மாவோ பிள்ளைங்களோ இல்லை வீட்டில் சொந்தமோ உங்களுக்கு கிட்னியோ ஒரு உறுப்பு டொனேஷன் பண்ண ரெடியாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து வைக்கிறோம். இது உயிருள்ள
லைவ் டோனர், லைவ் டிரான்ஸ்பிளான்டேஷன் வாங்க, லைவ் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வாங்க. இல்லை அப்படின்னா அடுத்து வந்து மூளைச்சாவு நடந்துச்சு, பிரெயின் ஸ்டெம் டெத் டிக்ளரேஷன். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அதில் வந்து மூளையை வந்து ஃபங்க்ஷன் முயற்சி இவங்க திருப்பி இந்த உயிர் நிலைமைக்கு வரமாட்டாங்க அப்படின்றத நம்ம ஒரு பிரெயின் ஸ்டெம் டெத் டிக்ளரேஷன் ஒரு கமிட்டி இருக்குது, அதை வச்சு அந்தந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இவங்க சொல்லப்படுற நிலையில் கோமா அப்படின்றது வந்து திருப்பி வரக்கூடிய நிலைமை. இது பிரெயின் ஸ்டெம் டெத்ன்றது மூளையோட தண்டில், ஆமாம், மூளையோட தண்டில் அடிப்படும் போது இவங்களுக்கு வந்து மூளையோட ஃபங்க்ஷன் போயிடுச்சு, இனிமேல் இவங்க திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நம்ம ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில டெஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சு இவர் இருக்குன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம உறுப்புகள் எடுக்கலாம். அதுதான் வந்து பிரெயின் ஸ்டெம் டெத் டிக்ளரேஷன். இப்போ இது ரெண்டு தான் வந்து நமக்கு சேஃபாக, அதாவது எஃபெக்டிவாக, அதாவது நம்ம ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது அதோட சக்ஸஸோ இதெல்லாம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இது ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஒரு பிளட் சப்ளை, அதாவது பிளட் சப்ளை நம்ம நிறுத்த மாட்டோம், கடைசி வரைக்கும் அவங்க அந்த இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கும், அப்போ நம்ம உறுப்பை எடுப்போம். இப்போ அதில் வந்து நமக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம். ஸோ லைவும் பண்ணலாம், பிரெயின் ஸ்டெம் டெத் டிக்ளரேஷன் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் லைவ் டோனர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம கொடுக்குற கிட்னியும் அவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது, அவங்க வீட்டில் ஒரு டோனர் இல்லை, அப்போ அப்படின்றப்ப நமக்கு உறுப்பு தேவைகள் அதிகமாகுது. இதுதான் ப்ராப்ளம். இப்போ லைவ் டோனர்ன்றது எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னா நம்ம அப்பா அம்மாவை கொடுக்க முடியும். இப்போ அவங்களுக்கு வந்து ஃபிட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் ஆளுங்க இல்லாமல் இருக்கலாம், ஸோ அவங்களோட சொந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க சொந்தங்களோட உறுப்பு வந்து ஒத்து போகாமல் இருக்கலாம். இப்போ இவ்வளோ இருக்கிறதுனால இந்த பிரெயின் ஸ்டெம் டெத் டிக்ளரேஷன் நமக்கு வந்து ஒரு வரம் மாதிரி தான். அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பிரெயின் ஸ்டெம் டெத், இப்போ ஒருத்தர் வந்து நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய உறுப்புலாம் வந்து தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு. அவர் வந்து திடீர்னு வந்து இறந்துட்டாருன்னா அவர் வந்து ஆக்சுவலாக மூளை சாவுன்னு சொல்ல மாட்டோம், இருதயம் வந்து நின்று போகிறதான் சொல்லுவோம். அப்போ வந்து அவரால் எந்தெந்த உறுப்புகளை வந்து டொனேட் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம்? இப்போ அவர் வந்து மூளை சாவு அதாவது நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தவர் வந்து இறந்துட்டாருன்னா அது நம்ம அதுக்கப்புறம் ஆர்கன் எடுக்கிறது வந்து வித்தின் ஹவர்ஸில் எடுத்தால் கிட்னியை மட்டும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னது, இறந்ததுக்கப்புறம் கிட்னியை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. அந்த சிஸ்டம் வந்து நம்ம இன்னும் இந்தியாவில் ஃபாலோ பண்ணல. அவருக்கு வந்து ஒருவேளை அவர் ஆக்சிடென்ட்லையோ ஆகி மூளைச்சாவு மாதிரி இருக்காரு, மூளைச்சாவு அடைஞ்சாருன்னா துடிப்பு இருந்துட்டு இருக்கும் போது எடுத்தால் தான் நமக்கு வந்து அவங்களோட எஃபெக்ட் வந்து நடக்கும், நல்ல டிஷ்யூ ஆரோக்கியமானதாக இருக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறமும் எடுக்கலாம், பட் அதுக்கான சட்டம் வந்து இப்போ இன்னும் இந்தியாவில் இல்லை, அதனால் அதை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போதைக்கு மூளைச்சாவா, சப்போஸ் அவர் மூளைச்சாவை அடைஞ்சாருன்னா அப்போ கூட நம்ம வந்து அவங்களோட சொந்த பந்தங்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் நம்ம அதை செய்வோம். அவர் கையெழுத்து போட்டார்ன்ற சிஸ்டம் வந்து யூஎஸ் சில கண்ட்ரீஸில் வச்சுருக்கிறாங்க. அதாவது அவர் வந்து ஒரு மூளைச்சாவை அடைஞ்சவர் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டரில் அவர் சைன் பண்ணி கொடுத்தாருன்னா நீங்கள் அவர் மூளைச்சாவை அடையும் போது அவர் பேரும் அதில் ஒத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சில கண்ட்ரீஸில் வந்து அவங்க உறுப்புகளை எடுத்துருவாங்க. பட் அந்த சிஸ்டம் இந்தியாவில் கிடையாது. உங்களோட சொந்த பந்தங்கள்கிட்ட திருப்பி வந்து நாங்கள் கன்சர்ன் எடுக்கிறது அவங்க வெல்லிங் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்தியன் சிஸ்டம். நீங்கள் வந்து மூளைச்சாவை அடைஞ்சவங்களுக்கு நான் ஒத்துழைப்பு நான் வந்து ஒத்துக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் மூளைச்சாவை அடையும் போது உங்களால் அதை சுயநினைவு இருக்காது. ஸோ உங்களோட சொந்த பந்தங்கள்ட்ட வந்து அனுமதி பெற்றுட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியன் சிஸ்டம். ஓகே. லைவாக இருக்கும்போது கன்சர்ன் கொடுத்தாலுமே வந்து அவர் இறக்கும் தருவாயில் ரிலேட்டிவ்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். அது வந்து ஆப்ட் இன் சிஸ்டம் சொல்கிறோம். நாங்கள் 2 சிஸ்டம் வச்சுருக்காங்க, இந்தியா இன்டர்நேஷனல் ஃப்ளோ அப்படின்னு நான் ஆப்ட் அவுட்டு. ஸோ இந்த சிஸ்டத்துப்படி சில கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டாலே போதும், எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தாலே போதும். பட் இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஆப்ட் அவுட் சிஸ்டம். அதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் விருப்பப்பட்டால் மட்டும்தான். ஏன்னா இந்தியா நம்ம வந்து ஒரு எமோஷனலி பாண்டட் சிஸ்டம். நீங்கள் அவர் கையெழுத்து போட்டாருன்றதுக்காக நம்ம என்றைக்கோ அவருக்கு ஒரு தோணுன ப்ராசஸ்க்காக அவங்களுக்கு அது ஒரு எமோஷனல் அட்டாச் ஆகும். அதனால் உறுப்பு தானம்ன்றதில் அதுதான் இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் இருக்கும். அவருக்கு அதாவது தானம் கொடுக்குறவருக்கு மட்டும் அந்த அவேர்னஸ் இருக்காது, அவரை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஓகே. இப்போ வந்து உறுப்பு தானத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் மத்தியில் உறுப்பு தானம் வந்து எந்தளவு வந்து விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து நமக்கு இருக்குது, உறுப்பு தானம் பற்றி அவேர்னஸ் இருக்குது. அதாவது பிரெயின் ஸ்டெம் டெத் டிக்ளரேஷன் பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. பட் இன்னும் வந்து அது போதாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10% தான் நம்ம வந்து இப்போதைக்கு டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட உறுப்புகளோட தேவைகள் வந்து உறுப்பு ஃபெயிலியர் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ முன்னாடி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா டயாலிசிஸ் மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ அடுத்த லெவல் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ அதில் வந்து சில இப்போ அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸில் ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அதாவது இளமையாக இருக்கவங்க
ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு 50 வயசுக்கு கீழே வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களோட லாங்கிவிட்டி, அவங்களுக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவங்களோட வாழ்நாளை நீட்டிக்க முடியும். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை க்ரியேட் பண்ணுறோம். அவேர்னஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். ரொம்ப கம்மியான மக்கள்கிட்டன்னு சொல்ல முடியல, எல்லாருக்கிட்டையும் இருந்தாலும் அது அந்த எமோஷனல் பாயிண்டில் வரும்போது அதுக்கான உறுப்பு மாற்றுக்கு வந்து எல்லாருக்கும் அது ஒத்து போகாது, மனசு ஒத்து போகாது. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், அவர் கையெழுத்து போட்டால் மட்டும் போதாது, உங்களோட ரிலேட்டிவ் உங்களுக்கு மட்டும் அதோட விவரங்கள் தெரிஞ்சால் போதாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது தெரியணுன்றது தான். உடல் உறுப்பு பற்றி, அதாவது தானம் பற்றி சில தவறான புரிதல்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன? கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ வந்து ஒவ்வொரு எல்லா மதத்துலேயும் எல்லா இதுலேயும் எல்லா லெவல்லையுமே வந்து தவறான புரிதல் இருக்குது. சரி, நீங்கள் உறுப்பு கொடுக்கறது வந்து பாவம், அந்த மாதிரி நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல வச்சுக்கிறது வந்து நல்லது இல்லை, அந்த மாதிரி நிறைய இன்னமும் இருக்கிறது. பட் அதை தான் நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் மூலிமா தான் நாங்கள் அதை கொஞ்சம் வெளியில் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். சில சமயம் வந்து உறுப்பு அவர் நல்லா இருக்கும்போதும் சரி, அந்த உறுப்புகள் நல்லா இருக்கும்போதும் அதை நம்ம வந்து அடக்கம் பண்ணுறது வந்து 8 பேரோட வாழ்க்கையை நம்ம ஒளிவிக்காமல் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிடறோம். இப்போ ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சாரு தெரிஞ்சும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்காம விட்டு, அந்த சப்போஸ் அவர் ஒரு உதவி செஞ்சார், சப்போஸ் அவங்க ஃபேமிலி அதை வில்லிங்கன்னா நாங்கள் ஒரு 8 பேரை வந்து உயிரை காப்பாற்ற முடியும். 8 பேருக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், 2 லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட், எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணும்போது எவ்ரி டைம் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து ஒரு 8 பேருக்கான வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். இது ஒரு கடினமான சூழ்நிலை. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மூளைச்சாவு அடைஞ்சவங்கன்னு சொல்லும்போது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். பட் அந்த ஷாக்லேருந்து அவங்க வெளில வரும்போது ரியாலிட்டி, அதாவது உண்மை இதுதான் அப்படின்றத கொஞ்சம் புரியும் போது ஒரு உதவி செய்யலான்ற எண்ணம் நம்ம கிரியேட் பண்ணலாம். அவேர்னஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். தவறான புரிதல்கள் வந்து எல்லா காலத்துலையும் இருக்க தான் செய்யும். எவ்வளோ ஒரு காலத்தில் படிப்பறிவு இருந்தால் இருக்கும்ன்றாங்க, படிப்பறிவு இருந்தாலும் தவறான புரிதல்கள் இருக்க தான் செய்யும். வந்து மக்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வர ஸோ வரலன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அதை அவேர்னஸை மோட்டிவேட் பண்ணணுன்றதான் எங்களோட நோக்கம். ஓகே சார். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சோட்டோ எனப்படும் மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு மற்றும் உறுப்பு மாற்று விழிப்புணர்வு குறித்த தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு பாடலுக்கு அப்புறமா மீண்டும் சந்திக்கலாம். நேரம் 3:19:48. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோட்டோ எனப்படும் மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு மற்றும் உறுப்பு மாற்று விழிப்புணர்வு குறித்த தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்று நமது நிலையத்தில் நம்முடன் இணைந்துள்ளார் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை சோட்டோ இணை இயக்குனர் டாக்டர் மணிகண்ட பிரபு அவர்கள். அடுத்ததாக வந்து நம்ம அவர்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுவை மாநிலத்தில் எந்த உறுப்புகளின் தேவை என்பது அதிகமாக இருக்குது சார், காரணம் என்ன? புதுவையில் மட்டும் இல்லை, அக்ராஸ் நம்மளுடைய நேஷத்தில் இந்தியா ஃபுல்லாகவும் கிட்னி தான் அதிகமாக தேவைப்படுது. கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்த மாற்று உறுப்பு வந்து லிவர். ஸோ லிவர் கெட்டு போகிறதுக்கான காரணங்கள் மல்டிப்புளாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போது வந்து அதிகமாக வந்து இப்போ நடக்கிறது வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது நுரையீரல் டிரான்ஸ்பிளான்ட்ஸ், இது எல்லாமே பொதுவாக அதிகமாக நடக்கிறது. இதை தவிர நமக்கு ஏற்கனவே ரொம்ப வருஷமாக ரெகுலராக நடந்துட்டு இருக்குது கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது கண்ணோட உறுப்பு பகுதியை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட். பட் நமக்கு காமனாக அதிகமாக தேவைப்படுறது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். கிட்னி ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம் சார் கிட்னி ஃபெயிலியர்ஸ்? காரணம் வந்து நம்மளோட டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதோட அந்த அளவுகள் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, பொதுவாக வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர்ஸ் வர்றவங்க வந்து அந்த டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷனை ஒழுங்காக பராமரிக்காதவங்க, சுகர் பிபி இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது கரெக்டான அளவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டான அளவில் வச்சுருக்கும் போது அது ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கான கம்மி. பட் இதை தாண்டி கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து அஃபெக்ட் ஆகலாம், பெரியவங்க, பிபி இல்லாதவங்க யாருனாலும் அஃபெக்ட் ஆகலாம். பட் அதெல்லாம் சிலது வந்து நமக்கு வந்து நம்மளோட ஜெனட்டிக்ஸ்லையோ, அதாவது ஜீன்ஸில் பாதிக்கப்பட்டது, இல்லை சில தாது உப்புக்கள் அதிகமாக இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் காமனாக நம்ம பார்க்குறது வந்து பிபிக்கான மாத்திரை ரொம்ப வருஷமாக போடலை. அதுவும் பர்டிகுலராக இந்த யங்ஸ்டர்ஸ் வர்றவங்க, அதாவது ஒரு 25லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பிபி டயக்னோசிஸ் சொல்லியிருப்பாங்க, பட் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ மாத்திரை போடாத போது அது அன்னோட்டிஸ்டாக, அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே போகும்போது அவங்களோட உறுப்புகள் பாதிக்கப்படுது. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மீதி தவிர்க்கப்படாத வந்து நம்ம
ஒன்றும் செய்ய முடியாது. பட் தவிர்க்கப்பட வேண்டியது சுகர் பிபின்னு டயக்னோஸ் பண்ணால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதோ அவங்க வந்து சளி ஜுரம் மாதிரி ஒரு வாரம் எடுத்துகிட்டு மறந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சுகர் பிபின்றது உங்களோட வாழ்வியல் முறை. அதில் சில மாற்றங்கள் வந்துருச்சு, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அந்த வாழ்வியல் முறையை அக்செப்ட் பண்ணாத போது நம்ம மெடிடேஷனில் கண்ட்ரோல் பண்ணுறோம், எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாமே நம்மளோட தேவைகள் எல்லாமே கூட மருந்து மாத்திரைகள் அவசியம். அதை விடும்போது நமக்கு அது கரெக்டான டைமில் நம்ம பிக்கப் பண்ணாத போது அது பிபியோ சரி சுகரோ சரி நிறைய டைம் அறிகுறிகள் இருக்காது. ஸோ அது மோசமான நிலைமை ஏற்படுத்தினதுக்கப்புறம் நம்ம பிக்கப் பண்ணும்போது அது ஆல்ரெடி உறுப்புகளை டேமேஜ் பண்ணிடுது. நம்மளால அதை ரிவர்ஸ் சரி செய்ய முடியாத நிலைமையில் வந்து அதனால் சுகர் பிபி காமனாக நம்ம சரி பண்ணக்கூடிய காரியங்கள் நம்ம கண் முன்னாடி தெரிஞ்ச காரியங்கள் வந்து இருக்குன்றப்ப அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக செய்யுங்க. நீங்கள் என்ன முறையை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், ஆயுர்வேதிக் முறை யோகா என்ன வேணால் செய்யுங்க, கூட மாத்திரை போட்டுட்டு செய்யுங்க. அட்லீஸ்ட் உறுப்புகளை காப்பாற்ற முடியும். ஸோ இப்போ சுகர் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் தவிர இப்போ நார்மலாக வந்து வலி மாத்திரைகள் வந்து நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கிட்னி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆல்கஹால் வந்து நிறைய எடுத்துக்கிறவங்க அந்த மாதிரி காரணங்களால் மோஸ்ட்டாக வருது. வலி மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கான காரணம் ரொம்ப இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த வலி மாத்திரைக்கான காரணங்கள் எடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு முட்டி வலி இந்த மாதிரி வரும்போது எடுத்துக்கிறது வந்து அதையும் வந்து நீங்கள் ஒரு மருத்துவரோட ஆலோசனை பேரில் இத்தனை நாள் நிறுத்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. அதையே நீங்கள் வந்து ரொட்டீனாக வாங்கி போடும்போது தான் அதோட அஃபெக்ட் வரும். ஜென்ரலாக வந்து வலி மாத்திரைகள் நாள் போட்டால் கிட்னி பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் வலி மாத்திரைகளும் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் மெடிகேஷன் வரும்போது தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு காரணமாக எடுத்துக்கிறோம். அதையும் நாங்கள் ஒரு ஆலோசனை நீங்கள் எடுக்கும்போது தான் பிரச்சனைகள். நீங்கள் ஆலோசனை எப்படி எடுத்துகிட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வலி மாத்திரை நமக்கு வந்து வலி மாத்திரை உதவி செய்கிறதுக்காக நமக்கு இருக்குது. அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் மாத்திரைகளை அதிகமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வரும். அதே மாதிரி ஆல்கஹால்லையும் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கல்லீரலை பாதிக்கும். அதுலேயே வந்து நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் டீஹைட்ரேட்டர் அதாவது கண்டினியூஸாக குடிச்சிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு உடம்புல நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது கிட்னி கூட அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர்ஸ்ன்றது நம்ம எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய காரணங்கள் வச்சுக்கணும். எல்லா ஃபேக்டரியும் சேரப்போ அது ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக வலி மாத்திரைகள் எடுக்கக்கூடாது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல். அப்படியே எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வியாதியோட தன்மை அதிகமாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு வலி மாத்திரை போட்டு ஒரு வாரத்தில் சரியாகணும் நார்மலாக. அதுக்கப்புறம் அவங்களோட வலியோட தன்மை தேவைப்படக்கூடாது. இதுதான் வந்து உலக நியதி. அதை தாண்டி வருதுன்னா உங்களுக்கு உள்ள வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வெளியே மருந்தை வச்சு நீங்கள் மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி மறைக்கும் போது தான் நமக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ அடுத்து பிரச்சனை வரும்போது மருத்துவர் அணுகிறது நல்லது. ஓகே சார். ஸோ இப்போ வந்து இந்த உடல் உறுப்பு தானம்னு சொல்கிறோம். இந்த உடல் உறுப்பு தானம் பொறுத்தவரையில் புதுவை மக்கள் வந்து எந்த அளவு வந்து ஈடுபாடு காட்டுறாங்க இந்த உடல் உறுப்பு தானம்? இப்போ புதுச்சேரி மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கான யூனியன் டெரிட்டரி அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனியன் டெரிட்டரியும் பெஸ்ட் யூனியன் டெரிட்டரி அவார்டு நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து இந்த மூளைச்சாவு அடைஞ்சவங்க அதிகமாக நம்ம ட்ரான்ஸ்பிளான்ட் லாஸ்ட் இயர் வந்து நம்ம 6 பேருக்கு நம்ம ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் பாண்டிச்சேரி. ஸோ இதில் வந்து ஜிப்மர், இந்திரா காந்தி பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அப்புறம் IGGH, அது இல்லாமல் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ், இது எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் எஃபோர்ட்டாக வந்து 6 பேருக்கு நம்ம 6 பேர் மூளைச்சாவு அடைஞ்சவங்களுக்கு நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ஸோ அவேர்னஸ் நல்லாவே இருக்குது. புதுச்சேரி மக்களோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இது மென்மேலும் அதிகமாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும்போது தான் நாங்கள் அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு 6 பேர் அச்சீவ் பண்ணி நம்ம ஒரு நல்ல நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னு பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. பட் அதே டைம் அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது ஒரு மூளைச்சாவு அடைஞ்சவங்கன்னு வரும்போது அதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு புரிதல் இருக்கணும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இது பண்ண முடியும். நம்ம பக்கத்து மாநிலம் தமிழ்நாடு, அதுதான் வந்து இன்ன வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு கன்சிஸ்டன்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே அவங்க தான் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாகவே அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. ஏன்னா அதற்கான அவேர்னஸ் வந்து அவங்க நல்லா கிரியேட் பண்ணி அதுக்கான அதாவது மூளைச்சாவு அடைஞ்சாங்க அப்படின்னா அதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க மூளை உறுப்புகளை கொடுக்கறதுனால நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நல்லாவே தமிழ்நாடு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கனால இருக்கும். இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்குன்னு தனியாக நம்ம வந்து ஒரு இந்த ஸ்டேட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணதுனால பாண்டிச்சேரியில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாகவே நம்மளோட இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு டிக்ளேர் ஆகும்போது பாண்டிச்சேரியில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கே நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சோட்டோ மூலியமாக. இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே யூட்டிலைஸ் பண்ணுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஓகே சார்.
உடல் உறுப்பு தானம் செய்கிறதுக்கு தனியான தகுதி அப்படின்றது ஏதாவது இருக்கா? இப்போ இதில் வந்து வயசு க்ரைட்டீரியா கிடையாது. ஆக்சுவலி உறுப்போட தன்மை எப்படி இருக்குது, இப்போ ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாருன்னா அவரோட உறுப்பு எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்கணும். கிட்னி எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, ஸ்கேன் மூலிமா பார்ப்போம், ப்ளஸ் பிளட் டெஸ்ட் மூலிமா பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி தான் டெசிஷன். பட் ஜென்ரலாக வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு 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 18 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கவங்கள தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஃபார் ரீசன்ஸு அவங்களோட உறுப்புகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற இருக்குதுன்ற. பட் எக்ஸ்ட்ரீம்ஸாக எல்லா ஏஜ்லேயும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைக்கும் உறுப்பு தானம் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 வயசு குழந்தைங்க கூட உறுப்பு தானம் கொடுத்து இன்னொருத்தவங்களை வாழ வச்சுருக்கிறாங்க. இந்த சின்னவங்களை வந்து எடுக்கும்போது கிட்னி இதெல்லாம் எடுக்க முடியும். அந்த உறுப்பு சைஸ் மிஸ்மேட்ச் சில சமயம் இருக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் வரலாம். இப்போ ஒரு சின்ன குழந்தையோட இருதயத்தை வந்து பெரியவங்களுக்கு பொருத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிட்னி யூஸ் பண்ணலாம் ஒரு குழந்தைகிட்ட எடுக்கும்போது. பட் இருந்தாலும் எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அவங்க உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது, அவங்களோட சுற்றி இருக்க உடல்கள் இல்லைங்கன்னா எடுக்கலாம். பட் ரொம்ப ஏஜுக்கு மேலே எடுக்கும்போது அதோட லாங்கிவிட்டி எப்படி இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை. சப்போஸ் ஒருத்தர் வில்லிங் உறுப்பு தானம் அக்செப்ட் பண்ணுறாமேன்னு அவங்க வந்து ஒரு 80 வயசு ஒரு 70 வயசு ஒரு முதியவர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்றப்ப யாரும் ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. அவரோட கிட்னி நல்லா இருக்குது, இதை வந்து உறுப்பு ரிசீவ் பண்ணுறவரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நான் வந்து 70 வயசுக்காரர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன்றப்ப அதை நம்ம கண்டிப்பாக ட்ராவலம் பண்ணலாம். பட் ஜென்ரலாக ப்ரிஃபரன்ஸ் வந்து 18 வயசுலேருந்து 60 வயசு 65 வயசு வரைக்கும். இப்போ வந்து யாரெல்லாம் வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய முடியாது, நீங்கள் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யாரெல்லாம் வந்து சொல்ல முடியும்? அது பேசிக்கலி அவங்களோட உறுப்புகள் டேமேஜ் ஆகிருக்குது. அதாவது அவங்க இப்போ ஆக்சிடென்ட் ஆகி வரும்போது, இப்போ சப்போஸ் ஒரு இப்போ நீங்கள் வந்து மூளைச்சாவு அடைகிறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆக்சிடென்ட். இப்போ தலையில் ஆக்சிடென்ட் ஆகும்போது பிரச்சனை கிடையாது. தலையோடு சேர்த்து அவங்க வயிற்றுலையோ உறுப்புலையோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த க்ரைட்டீரியா படி பார்த்தீங்கன்னா இப்போ மூளைச்சாவு அடைஞ்சவங்க ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னா அப்போ அவங்களோட உறுப்புகள்லாம் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த தகுதியை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதை தவிர வந்து நீங்கள் உங்கள் உறுப்பு ஆல்ரெடி டேமேஜாக இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு லிவர் பகுதி வந்து உங்கள் லிவர் வந்து கொழுப்பு பகுதி அதிகமாக ஃபேட்டி லிவர் ரொம்ப திக்காக இருக்குது, இல்லை உங்கள் லிவர் வந்து ஆல்ரெடி நீங்கள் லிக்கர் சாப்பிட்டு கெட்டு போய் சிரோசிஸாக இருக்குது, அப்போ அவங்கள்ட்ட வந்து நாங்கள் உறுப்புகளை எடுக்க முடியாது. அப்போ அவங்ககிட்ட எந்த உறுப்பு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஒரு லிவர் பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி உறுப்பு நல்லா இருக்குன்னா அவங்ககிட்ட வந்து நாங்கள் கிட்னி எடுக்க முடியும். இல்லை ஒரு ஹார்ட் நல்லா இருக்குன்னா, இல்லை ஒருத்தர் ஸ்மோக்கர் இருக்கார் அவர்கிட்ட வந்து நாங்கள் லங்ஸ் எடுக்க முடியாது. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணி அவரோட நுரையீரலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா எடுக்க முடியாது. ஸோ பேசிக்கலி அவங்க உறுப்பு எப்படி இருக்குது, அவங்களோட ஹேபிட்டுக்கும் அவங்க உறுப்புக்கும் என்ன இருக்குது, இன்னொன்று அவங்களோட ஆக்சிடென்ட் முறையோ அவங்க மூளைச்சாவு அடைஞ்சப்போ அவங்களோட நிலைமையில் என்ன இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மூளைச்சாவு அடைஞ்சவங்க நாங்கள் அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகலாம். சப்போஸ் சில சமயம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகும்போது தான் மூளைச்சாவு அடையும். இப்போ இந்த பீரியடில் அவங்களோட உறுப்புகளும் பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்படும் போது அந்த கிட்னியை நம்ம எடுக்கிறதுக்கு யோசிப்போம். ஸோ தகுதின்றது வந்து எல்லாருமே கொடுக்க முடியும், அவங்க உறுப்புகள் நல்லா இருக்கிற வரைக்கும். ஓகே சார். இப்போ வந்து சில பேர் வந்து இப்போது பிளட்டில் வந்து சில இன்ஃபெக்ஷன் இருந்தால் வந்து ரத்தம் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் உறுப்பு தானம் செய்ய முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இன்ஃபெக்ஷன் வந்து நாங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கோம். கேன்சர் மெயினாக கேன்சர் இருக்குது அந்த மாதிரி எதாவது இருக்கான்றது தான் மெயினாக பார்க்குறோம். இந்த ஸ்கேன் எடுக்கிற பர்பஸே வந்து கேன்சர் கட்டி அந்த மாதிரி எதாவது இருக்கிறதான்றதான் மெயினாக பார்க்குறோம். அதே சமயத்தில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியர் ஆகி அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, பட் இன்ஃபெக்ஷனால் உறுப்பு அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு உறுப்பு வந்து பல காரணத்தில் அஃபெக்ட் ஆகும். சுகர், பிபி, தைராய்டு எதுனாலுமே தைராய்டில் சுகர் பிபினால அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபெக்ஷன்றது ரத்தத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது உறுப்புகளை பாதிக்குது. அதாவது செப்சிஸ்னுவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகி செப்சிஸ்னால அவங்கள உறுப்புகளை பாதிக்குதுன்னா அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறது வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணோம். பொதுவாக நாங்கள் தவிர்க்கிறது வந்து கேன்சர், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு கட்டியோ ஏதோ இருந்து அதை அவங்க அந்த கட்டி உள்ள உறுப்பை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாதுல ரொம்ப குறியாக இருப்போம். இப்போ நாங்கள் அந்த மூளைச்சாவு அடைஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை ஸ்கேன் எடுக்கிறோம். சிடி ஸ்கேன் வந்து தலை, நெஞ்சு பகுதி எல்லா இடத்துக்கும் ஒரு ஃபுல் பாடி ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு அதில் நாங்கள் ஏதாவது கேன்சர் கட்டி ஏதாவது மிஸ் பண்ணுறோமா, உறுப்புகள் நல்லா இருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்குதா, இல்லை அதோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பொதுப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். பட் இன்ஃபெக்ஷனால் ஆல்ரெடி உறுப்புகள் பாதிச்சிருக்கு அப்படின்னா எடுக்க மாட்டோம். இப்போது இந்த எய்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களா, எய்ட்ஸு, ஹெப்படைட்டிஸ் பி இந்த மாதிரியான வியாதிகள் இருக்கவங்க கொடுக்க முடியுமா? இப்போ இதுலேயே வந்து நாங்கள் ஒரு சின்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கிறோம். அதில் வந்து சப்போஸ் ஒருத்தர்
ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிறார், அவரை மாதிரி இன்னொருத்தர் டோனர் இருக்காருன்னா நாங்கள் கொடுக்க முடியும். ஆக்சுவலி ஹெப்படைட்டிஸ் பாதிக்கப்பட்டவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து அந்த ஹெச்ஐவி HBCSன்னு மொத்தமாக சொல்ல முடியாது. அவங்களும் ட்ரீட்டட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபுல்லி கம்ப்ளீட்லி ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து நாங்கள் சில உறுப்புகளை எடுக்க முடியும். பட் ஜென்ரலாக மொத்தமாக வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம், ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். அவங்கள்ட்டையும் வந்து அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்க அந்த ஹெச்ஐவி ஏற்ற மாதிரி வேற யாரு, ஆமாம், அவங்கள ஹெச்ஐவியும் HBSAGO HCVO ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுவோம். அது சப்போஸ்மா அது இருக்குன்னா நம்ம அதுவும் பாசிபிள் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு அந்த மூளைச்சாவை அடையும் போது இந்த க்ரைட்டீரியாவில் இன்னொருத்தருக்கு ஃபிட் ஆவாரா அதை பேஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக வந்து கொடுக்க முடியும் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பட் அதுக்கான உங்களோட உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது, இப்போ பொதுவாக இப்போ ஹெப்படைட்டிஸ் பி அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும், HCV அஃபெக்ட் பண்ணுவோம், லிவர் அஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி அவங்க சிரோசிஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம எடுக்க முடியாது. ஸோ இன்ஃபெக்ஷன் 19% சொல்ல முடியாது. பட் இன்ஃபெக்ஷனால் நான் சொன்ன மாதிரி உறுப்புகள் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடாது, அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். சார் இப்போ ஒரு காலர் ஒருத்தவங்க லைனில் வராங்க, என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ, சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள் டாக்டர். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்கள். 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று, பொதுவாக இந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கறது பண்ணுவாங்க இல்லையா, நீங்க சொன்ன அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் சிலருக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரெகுலர் பேசிஸ்ல அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கறது நடக்கும். அப்போ வந்து அந்த ரத்தங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது வந்து எவ்வளோ வீக் ஒன்ஸ் அப்படிங்கிறது அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. வாரத்துல எவ்வளவு நாட்கள் அதை எப்படி டிசைட் பண்ணுவாங்க, அது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து பிளேட்லெட்ஸ் மாதிரியான விஷயங்களை டோனர் பண்ணி அதர் சில பேஷண்ட்ஸ்க்கு கூட வைக்கிறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அந்த பிளேட்லெட்ஸ் உடைய அந்த டோனருக்கு என்ன அந்த மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கூட போன் மேரோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது கூட சில பேர் தானமா பண்றாங்க. பட் அது அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்றதையும் கேட்டிருக்கேன். அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரிஞ்சுக்கணும் டாக்டர். இப்போ நீங்கள் பிளட்டு கொடுக்கறத பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து பிளட் கொடுக்கறதுனால பிளட் கொடுக்கறதுனால கேன்சரோ இதுவோ பரவாது கண்டிப்பாக. ஸோ பிளட்டு வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை பொறுத்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் 8க்கு கீழே இருக்குது, ஹீமோக்ளோபின் குறையுது, 6, 5 அப்படின்னு வரவங்களுக்கு நாங்கள் அக்யூட்டாக அவங்களுக்கு இன்னொன்று எங்கேயாவது வேறு எங்கேயாவது ரத்தம் கசிகிற மாதிரி தெரியும், கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு பைப் லீக் ஒரு டேங்க் லீக் ஆகுது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல லீக் ஆனால் தான் அது கண்டிப்பாக வந்து ஹீமோக்ளோபின் குறையும். அப்போ அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு வந்து ரத்தம் ஏற்றுறது வந்து ஒரு பகுதி, ரத்தம் எங்கே கசிடுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இன்னொரு பகுதி. ஸோ வெறும் ரத்தம் ஏற்றுறது மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க. பொதுவாக வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு குடலில் புண்ணு, காமனாக வந்து நம்ம பெப்டிக் அல்சர், வயிற்றில் புண்ணு இருக்குது, சிவியராக இருக்குன்னா அதுலேருந்து புண்ணுலேருந்து காயத்துலேருந்து சின்ன சின்னதாக ரத்தம் கசிஞ்சு அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறையலாம். ஸோ அதை தவிர அவங்களுக்கு இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ரத்தம் ஏற்றுறது ஒரு பகுதி, அது நம்ம இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற்றணும் அப்படின்றது வந்து டாக்டர் வந்து அவங்க பேஷண்ட் கண்டிஷன் பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் ஜென்ரலாக ரத்தம் ஏற்ற மாட்டோம். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு ஜென்ரலாக வந்து ரத்தம் ஏற்றணும்னா நாங்கள் டயாலிசிஸ் அப்போ ஏற்றுவோம். ஏன்னா நீங்கள் உங்களோட இவ்வளோ ரத்தம் கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு 300 ml எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ வேணால் ரத்தம் கொடுக்கலாம், ஆக்சுவலி ஒன்றும் ஆகாது, தேவைப்படும் போது கொடுக்கலாம். பட் இப்போ ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நாளைக்கு ஃப்ளூயிட் வந்து நாங்கள் ஒரு 1000 ml தான் வச்சுருப்போம், இவ்வளோ தான் எடுக்கணும். 1.5 liters ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை 1 liter ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் தேவையில்லாமல் ரத்தங்கள் நிறையா கொடுக்கக்கூடாது. கொடுத்தாலும் சூப்பர்விஷனாக கொடுப்போம். ஸோ அவங்களாம் வந்து ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸு. சாதாரணமாக ரத்தம் வந்து கொடுக்கறது வந்து நம்ம தேவைக்கு கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. பட் அது தேவையா இல்லையான்றது மருத்துவர் வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும்போது பெட்டராக இருக்கும். வெறும் ரத்தமாக போட்டுட்டு இருக்கிறது வந்து பிளைண்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன காரணம் கண்டுபிடிக்காமல் இருக்கும். இதில் வந்து காமனாக இருக்கிறது நான் சொன்னது வந்து ஒரு பைல்ஸு, ஹெமராய்ட்ஸு இல்லை வயிற்றில் புண்ணு, இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய காரணங்கள். அதை தவிர நம்ம வந்து ஒரு கேன்சரோ எங்கேயோ ஒரு இடத்துல கசியுது அப்படின்னா அதையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அப்புறம் பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொன்னீங்க. பிளேட்லெட்ன்றது தனி, நம்ம ரத்தத்தில் வந்து ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் இதுதான் காமனாக நம்ம இருக்கிறது. பிளேட்லெட்ஸ் வந்து ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கும்போது அது வந்து நமக்கு கொடுக்கும், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுலேயும் நம்ம வந்து தேவைன்னா தான் பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோம். அதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. சிங்கிள் டோனர் பிளேட்லெட் வாங்க, SDPன்னு வாங்க, ரேண்டம் டோனர் பிளேட்லெட் வாங்க, RDPன்னு வாங்க. ஸோ இது வந்து
அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். காமனாக நம்ம டெங்கு, சிக்கன் குனியா இந்த மாதிரி வைரல் ஃபீவர்னால பிளேட்லெட் குறைஞ்சி அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகும்போது நாங்கள் பிளேட்லெட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ்லாம் பண்ணுறோம். பட் இது எல்லாமே செலக்டிவ், ரொம்ப ரொம்ப செலக்டிவ். அதை வந்து டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. அது எவ்வளோ அளவு குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நமக்கு அதுக்கான கைட்லைன்ஸ் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஒரு 50,000 கீழே இருக்குது அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் சர்வேலன்ஸ் வச்சுருப்போம். ரொம்ப குறையுது, ப்ளீடிங்கோடு இருக்குதுன்னா நாங்கள் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். இல்லை இப்போ டெங்குலாம் நாங்கள் வந்து இப்போ 20,000 வரைக்குமே அப்சர்வேஷன் தான் பண்ணுறோம். 20,000 10,000 வரைக்குமே அப்சர்வேஷன் தான் பண்ணுறோம். அது தேவை இருக்கான்றது டாக்டர் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு எங்கேயா வேறு எங்கேயா ப்ளீடிங் ஆகுது, ரத்தம் கசியுதுன்னா பிளேட்லெட் ட்ரான்ஸ்ஃபியூஷனும் பண்ணுவோம். அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து ஒரு ரத்த புற்றுநோய் வந்தவங்களுக்கு நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து நீங்கள் அது சொன்ன மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து எடுத்து உங்களோட மஜ்ஜையிலேருந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. இதுலேயும் கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டாக நமக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து உறுப்பு தானம் மாதிரியே அந்த புற்றுநோய்க்கான அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்லேயும் உங்கள் உடம்பு ஒவ்வாமை வரும். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு உடம்பு வெளியிலேருந்து எடுத்து உங்கள் உடம்புல நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணும்போது அதோட பாடி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அதுக்கு வந்து நம்ம இம்யூனோசப்ரசிவ் தெரப்பிலாம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அது ஒரு கண்டிப்பாக வந்து அதில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், சூப்பர்வைஸ்டாக பண்ண முடியும், சக்ஸஸும் நல்லா இருக்கும். பட் அதுக்கு வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் ப்ராப்பராக எடுத்தால் தான் அதை வந்து நம்ம தவிர்க்க முடியும். கண்டிப்பாக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மெயினாக வந்து அதோட இம்யூன் சப்ரேஷன் அவங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது. இப்போ நான் அந்த ஓவரால் இந்த உறுப்பு தானமும் சரி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ஸும் சரி, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் உடம்புக்கு கொடுத்துட்டீங்க, உங்களோட ஒரு புதுசாக உங்கள் உடம்புல ஒன்று வச்சுட்டீங்க. ஸோ உங்கள் உடம்பு வந்து அப்பப்போ அதை எதிர்த்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸை கொடுத்துட்டு இருப்போம். உறுப்பு தானமும் சரி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுறது முக்கியம் இல்லை. அது பண்ணதுக்கப்புறம் அந்த இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸை லைஃப் லாங் எடுக்காமல் விட்டோம்னா பாடி வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து அதனால் பிரச்சனைகள் வரும். ஓகே சார். நேரம் 3:40 இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சோட்டோ எனப்படும் மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு மற்றும் உறுப்பு மாற்று விழிப்புணர்வு குறித்த தகவலை தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து முக்கியமான தலைப்பான சோட்டோ பற்றிய விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்டர் மணிகண்ட பிரபு அவர்கள் தான் வந்து நம்மளுடைய இணைப்பில் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா இணை இயக்குனர் சோட்டோ அமைப்பு. ஓகே சார், இந்த சோட்டோ புதுச்சேரி என்றால் என்ன? இதோட முழு இது வந்து சோட்டோ ஸ்டேட் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு இந்தியாவோட நோட்டோ, அதாவது நேஷ்னல் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷனோட ஒரு பகுதி, பாண்டிச்சேரியோட ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த நேஷ்னல் நோட்டோன்றதோட பகுதி சோட்டோ. ஸோ பாண்டிச்சேரிக்கான ஃபுல் மூளைச்சாவு அடைஞ்சவங்களுக்கான ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பற்றி நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். அதுதான் இந்த சோட்டோ. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது சார்? எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? இப்போது இது வந்து நாங்கள் வந்து ஒரு 2021 ஜூலை மாதம் 21 ஸ்டார்ட் பண்ணிருந்தது. இப்போது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் மூலிமா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு நோடல் ஆஃபீஸர், ஒரு ஜாயின்ட் டைரக்டர், ஒரு கன்சல்டன்ட், ஒரு டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர், ஒரு டீமாக இருக்கிறோம். ஸோ ஜென்ரலாக இதோட ஆஃபீஸ் வந்து ஜிஹெச் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 4வது ஃப்ளோரில் இருக்குது சோட்டோ ஆஃபீஸ்ன்றது. ஸோ இதுதான் எங்களோட இது. இதோட நோக்கம் என்ன? இதோட நோக்கம் வந்து எங்களோட நோக்கம் வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்கள பற்றிய அதாவது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி உறுப்பு தானம் செய்ய முடியுன்றதை நம்ம க்ரியேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பாண்டிச்சேரிக்கான ஜோன், அதாவது ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாடோட நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளோட ஓன் தனியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதனால் என்னென்னா பாண்டிச்சேரி பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இங்கே ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சார்னா இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணி இங்கே நம்ம இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ஸு எல்லாரையும் நம்ம வந்து இது பண்ண முடியும். அப்புறம் வந்து எங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் சரி, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும், ஜிப்மர், எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒவ்வொரு பிளட் குரூப்பில் வந்து நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். அப்போனா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது ஒருத்தவங்க வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட செக்கப்லாம் முடிச்சுட்டு அந்த வெயிட் லிஸ்ட்டில் வந்து அவங்க பேரை பதிவு செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒருத்தர் மூளைச்சாவு அடையும் போது அவங்கள கூப்பிட்டு நாங்கள்
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணோம். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வெயிட்டிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் வந்து நாங்கள் ஃபுல்லாக, அதாவது இது மூளைச்சாவு அடைஞ்சவங்க மட்டும் இல்லை, இப்போ பாண்டிச்சேரியில் எத்தனை டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது எல்லாமே வந்து எங்களுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் ஆகி எத்தனை டிரான்ஸ்பிளான்ட் இது வரைக்கும் இந்த வருஷம் பாண்டிச்சேரியில் எத்தனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை வந்து உயிருள்ள ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்ககிட்ட வந்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் லாஸ்ட் இயர் வந்து 24 பேருக்கு வந்து உயிருள்ளவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, 6 பேர் மூளைச்சாவு அடைஞ்சவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் இந்த மூளைச்சாவுன்னு ஒருத்தர் அடையும் போது அவர் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் டிக்ளேர் ஆவார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஜிப்மர்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணுறாருன்னா இப்போ அவரோட அந்த உறுப்பை வந்து நாங்கள் யார் யாருக்கு எந்த உறுப்பு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்றதை நாங்கள் அதை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம யூஸ் பண்ண முடியல, இப்போ பாண்டிச்சேரியில் யூஸ் பண்ண முடியலன்னா நாங்கள் ரோட்டோ, அதாவது தமிழ்நாடு ரீஜனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவி செய்ய முடியும். ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன் வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சப்போஸ் நம்மக்கிட்ட ஒருத்தர் உறுப்பு இல்லை, ஒருத்தருக்கு கொடுக்க முடியாதுன்னா நாங்கள் தேவைப்படலைன்னா நாங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ இது வந்து இதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இது ஒரு டீம் வேணும். இப்போ நீங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து யார் யார் வராங்க அவங்களெல்லாம் நாங்கள் வந்து யார் வராங்க, யாருக்கு என்ன உறுப்பு கொடுக்குறோம், அது எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுறது எங்களோட மீன். அதே மாதிரி அந்த பிரெயின் ஸ்டெம் ரெட்ரீவல், அதாவது அந்த ப்ராசஸ்ன்றது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். குருஷியல் டைமில் நாங்கள் பிரெயின் ஸ்டெம், அதாவது மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க, பேஷண்ட் இறக்கக்கூடாது, பேஷண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் அதை உறுப்பு எடுக்கிற வரைக்கும் அதுக்கான கோஆர்டினேஷன் ரெட்ரீவல் டீம் அவங்க எல்லாரையும் நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுறது எங்களோட வேலை. அது இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இது வந்து உறுப்பு மாற்று சிகிச்சைனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஐஇசி ஆக்டிவிட்டீஸ், அதாவது நாங்கள் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மெடிக்கல் காலேஜ், நர்சிங் காலேஜஸ், இல்லை ஃபிசியோதெரப்பி காலேஜஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எங்களோட நோக்கம் வந்து பொதுவாக வந்து மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அடுத்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தெரியப்படுத்துறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மீதி அங்கங்கே சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். சிஎம்இனா கண்ட்ரி மெடிக்கல் எஜுகேஷன் அக்ராஸ் த ஸ்டேட் கிரியேட் பண்ணுறோம். இதுதான் எங்களோட நோக்கம். ஓகே சார். ஸோ வந்து இப்போது வந்து உடல் உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டொனேட் பண்ணுறாங்கல்ல, இது வரைக்கும் வந்து புதுச்சேரியில் எத்தனை பேர் வந்து இந்த விஷயத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எத்தனை பேர் வந்து தனக்கு தேவை அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க? ஏதாவது இப்போ நீங்கள் அதாவது உறுப்பு தானம் செய்யறதுக்காக நிறைய பேர் வந்து பிளட்ஜ் எடுத்துக்குவாங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு தடையும் நாங்கள் வந்து ஐஇசி ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி போகும்போது நாங்கள் வந்து பிளட்ஜ் எடுக்கிறதுனா அதுக்கு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் எங்ககிட்ட வந்து ஒன்று வந்து எங்களோட சோட்டோ புதுச்சேரி ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, 22544489 ஒரு நம்பரு. அது இல்லாமல் noto.abdm.government.in இதில் போயிட்டு நீங்களே வந்து நீங்கள் இந்த ஆஃபீஸ் தான் வந்து உங்களோட விருப்பம் தெரிவிங்கன்னா அதிலே வந்து உங்களோட ஆதார் கார்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் எல்லாமே பண்ணிக்க முடியும். இது வந்து உறுப்பு கொடுக்கறதுக்கு வில்லிங்னஸ் கொடுக்குறவங்க. நீங்கள் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றது தெரியாது. ஸோ இதை தவிர உறுப்பு தானம் செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 6 பேர் பிரெயின் ஸ்டெம் டிக்ளேர் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். இது தவிர ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இப்போ இது வரைக்கும் 26 பேர் 24 வந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற சொல்லலாம். இந்த நம்பர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு கம்மியாக தெரிகிற மாதிரி தெரியலாம், பட் இது வந்து மேலே கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு தான் நம்ம இந்த ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணி நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய உறுப்புகளை வந்து தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருக்கார். ஆனால் வந்து சப்போஸ் அவர் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டார். ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு எப்படி தெரிய வரும்? சோட்டோவுக்கு வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ அவர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆதார் கார்டோட தான் நாங்கள் வந்து அவரோட மூளைச்சாவு சம்மந்தமாக ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ஜென்ரலாகவே இப்போ நாங்கள் இந்த இருக்கிற சோட்டோவோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா எல்லா ஹாஸ்பிட்டல், அதாவது எல்லா மெடிக்கல் காலேஜும் சரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் பிரெயின் ஸ்டெம் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நாங்கள் சில ஆத்தரைசேஷன் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் மூளைச்சாவு அடைஞ்சவங்க டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு முதல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்போ அவர் வந்து எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறாருன்றதை ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிக்குவோம். அது இல்லாமலும் நீங்கள் யாருனாலுமே சரி ஒருத்தவங்க மூளைச்சாவு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் மூளைச்சாவுக்கு இது கொடுக்கணும், உறுப்பு தானம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. யார் இறந்தாலும் சரி மூளைச்சாவு அடைஞ்சாங்கன்னு சொன்னாலும் சரி நம்மளால் மூளைச்சாவு இது பண்ண முடியும். பட் பொதுவாக இங்கே இந்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எல்லா மெடிக்கல் காலேஜஸும் சரி எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்க்ளூடிங் ஜிப்மர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஐஜிஜிஹெச்,
ஐஜிஎம்சி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எங்கே மூளைச்சாவு நடந்தாலும் எங்களோட சோட்டோ அமைப்புக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அது பிரெயின் ஸ்டெம் டிக்ளேர். ஸோ அவங்க டிக்ளேர் பண்ணும்போது அதில் 2 இது இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்னியா டெஸ்ட், செகண்ட் அப்னியா டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூச்சோட நிறுத்தி அவங்க மூச்சு நின்றுச்சா இல்லையான்றதை பார்த்து அதுக்கு சில டெஸ்ட் இருக்குது, அப்னியா டெஸ்ட்ன்றதை பார்ப்பாங்க. அதில் கார்பன் டை ஆக்சைடு ரைஸ் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் பண்ணும்போது எங்ககிட்ட இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸும் சரி, அந்த டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் டீமும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ சப்போஸ் ஒருத்தர் வில்லிங் அப்படின்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட போய் பேசுவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் நடக்கும்போது எல்லா இடத்துக்கும் நம்மளால் போய் பேச முடியாது. ஸோ அந்தந்த ஹாஸ்பிட்டலில் அந்தந்த இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, அங்கங்கே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி அதை கொண்டு போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ செய்கிற ப்ரொசீஜர் இங்கே. ஓகே சார். இப்போ வந்து நம்ம உடல் தானம் செய்யறதுக்கோ இல்லை வந்து இப்போ உடல் தானம் பெறுவதற்கு, ஐ மீன் உடல் உறுப்பு தானம் பெறுவதற்கோ ஏதாவது செலவுகள் இருக்கா? யூஸ்வலாக நம்ம வந்து இதுக்கான தனியாக சார்ஜஸ் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டாக ஒரு 10,000 ரூபாய் வந்து அவங்களோட கிரிமேஷனுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்தோ அந்த மாதிரி எதுவும் இது பண்ணுறதில்ல. பட் ஜென்ரலாக வந்து அதை அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம், உறுப்பு தானம் செஞ்சு அவங்களோட ஃபேமிலியை. இப்போ நம்ம சுதந்திர தின அணிவகுப்பில் கூட அவங்களுக்கு ஒரு ஹானரிங் திங்ஸ் பண்ணுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் சிஎம்ஐ கண்டக்ட் பண்ணோம், அவங்கள கூப்பிட்டு ஹானரிங் பண்ணுறோம். உறுப்பு தானத்துக்காக செலவு எதுவும் கிடையாது, அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். காசு எதுவும் செலவு எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் யாரும் வாங்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிறது அப்படி ஒன்றும் இருக்கல. பட் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து கிரிமேஷன், அதாவது அந்த காரியங்கள் நடத்துறதுக்காக ஒரு அமௌண்ட் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ உடல் உறுப்புகள் தேவைப்படும் மக்கள் வந்து நம்ம எப்படி வந்து தங்களை பதிவு செய்து கொள்வது, அது எப்படி அந்த ப்ராசஸ்? இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டரோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஜிப்மர் இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து உங்களுக்கு வியாதி இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அந்தந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அவங்ககிட்ட அங்கே டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட அங்கே டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான ப்ரோட்டோகால் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்று வந்து நீங்கள் மூளைச்சாவு அடைஞ்ச லிஸ்ட்டில் எழுதணும்னா அதுக்கு வந்து அவங்க நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க, உங்களோட உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது, மற்ற இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து நீங்கள் ஃபிட்டுன்னா அந்த ஆர்கன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, வெயிட் லிஸ்ட். அதில் வந்து எல்லா பிளட் குரூப்பும், இப்போ ஓ பாசிட்டிவ்னா அதில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஓ நெகட்டிவ்னா அதில் ஒரு இருப்பாங்க. இப்போ எல்லா பிளட் குரூப்லேயும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்போ அந்தந்த ஹாஸ்பிட்டலே எங்ககிட்ட டைஅப்பில் இருப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்க லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எங்கேயாவது ஒரு மூளைச்சாவை அடையும் போது இப்போ நாங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த உறுப்புகள் போகுதுன்றதை நாங்கள் அலாட் பண்ணுவோம், நோட்டிஃபை பண்ணி அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்காக தான் சோட்டோ ஆஃபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலே நீங்கள் மூளைச்சாடு அடைஞ்சவங்களுக்கு பிரெயின் ஸ்டெம் டிக்ளரேஷன் எனக்கு வந்து உடல் உறுப்பு தானம் செய்யலை, நாங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் உடல் உறுப்பு எனக்கு வந்து ஒரு மூளைச்சாவு அடைஞ்சவங்ககிட்ட நான் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு வெயிட் லிஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் நீங்கள் பதிவு பண்ணி வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு அந்த அப்டேட் ஆகிடும் உங்களோட இதை தவிர வந்து நீங்கள் வந்து அதாவது உங்களோட ஓன், அதாவது சொந்தத்தில் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த ஹாஸ்பிட்டலே அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அவங்க அங்கேயே வச்சு டிசைட் பண்ணுவாங்க. மூளைச்சாவு அடைஞ்சவங்களுக்கு மட்டும் நாங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாதான், அதாவது அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க, உங்களை ஆப்ரேட் பண்ணலாம், உங்களுக்கு வேறு எதுவும் நோய் இல்லை அப்படின்றத நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும், வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது. ஸோ அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஏற்றி வைப்பாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியரோ இல்லை ஒரு உறுப்பு இழப்பு வந்துருச்சு, அதாவது உறுப்பு வேலை செய்யலை, நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட சொல்லி நான் வந்து என்னை வந்து இந்த பிரெயின் ஸ்டெம் இதில் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க. உடனே சேர்த்துக்கிறன்றது வந்து ஜஸ்ட்டு எழுதி வைக்கிறது கிடையாது, அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிஸ்ட்டில் இருப்பீங்க. சப்போஸ் ஒருத்தர் மூளைச்சாவு அடையும் போது நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வர முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருக்கீங்க வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அது கிடைக்கும். ஓகே சார். இப்போ வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா? சப்போஸ் இதை வந்து நான் வந்து வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய ஆசை இருக்குது, சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னால, இல்லை எந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்கன்னா நம்ம வந்து அதை ஆன்லைனில் பதிவு பண்ணிக்க முடியுமா? அதுக்கு அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டோனராக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா
அது வேறு. நீங்கள் ரெசிபியண்ட்டாக இருக்கிறதா, ரெசிபியன்ட்ன்றது நீங்கள் கிட்னியை வாங்குறீங்க, அவங்க தான் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே. டோனராக விருப்பப்படுறவங்க வந்து எப்போனாலும் வந்தீங்க சோட்டோ ஆஃபீஸ்க்கு வரலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் எனக்கு இது பண்ண முடியல, என்னால் வந்து எனக்கு இது ஆன்லைனில் பண்ண முடியாதுன்றவங்க தாராளமாக சோட்டோ ஆஃபீஸ்க்கு வரலாம். காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 3 மணி வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம் ஜிஹெச் பாண்டிச்சேரியில் 4வது மாடியில் சோட்டோ ஆஃபீஸ்னே இருக்குது. அதை தவிர noto.abdm.government.in போனீங்கன்னா அதில் எல்லாமே அப்படியே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் மூளைச்சாவு அடைஞ்சவங்களுக்கு நான் கொடுக்க ரெடி, அதாவது நான் மூளைச்சாவு அடைஞ்சதுன்னா நான் உறுப்பு தானம் கொடுக்க ரெடின்னா அதில் உங்கள் ஆதார் கார்டு மட்டும் கேட்பாங்க. அதில் ஒரு ஓடிபி வரும், அதை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு உறுப்பு தானம் செய்கிறதுக்கான தகுதியோட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை பண்ணுறது மட்டும் இல்லை, அதை பற்றி வீட்டில் நீங்கள் பேசினா தான் இருக்கும். நீங்கள் தனியாக போய் பண்ணும்போது தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. பட் இதை மாதிரி பேசுகிறது கொஞ்சம் வீட்டில் பேசிக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம். பட் அதை ஒரு நல்ல விதமாக நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகும்போது, நான் சொல்லும் போது இப்போ ஒருத்தவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒருத்தர் காத்துட்டு இருப்பார், அவருக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் அதை உறுப்புகள் கொடுக்க ஆள் இல்லை, அவர் ரொம்ப வருஷமாக காத்துட்ருப்பார். இதே ஒரு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தையோ ஒரு 10 வயசு குழந்தைக்கோ சப்போஸ் உங்கள் உறுப்பு கிடைக்குது, அப்படி சப்போஸ் ஒருத்தவங்க மூளைச்சாவு அடையும் போது கிடைக்கும் போது அந்த குழந்தை இன்னொரு 50 வருஷம் வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மெயின். நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட சுற்றி இருக்கவங்களை அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்காக அவேர்னஸ்ன்றது நம்ம போய் திடீர்னு போய் அதை பற்றி பேசினா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அதை நம்ம நல்ல விதமாக கொண்டு போகணும், நல்ல விதமாக சொன்னோம்னா எல்லாருக்கும் புரியும். அதை தான் செய்யணும். இப்போ வந்து கடைசியாக ஒரு கேள்வி, உடல் உறுப்பு கிடைக்காததால் இறக்கிற மற்றும் நோயின் தாக்கம் அதிகமாகும் மக்களை மனதில் கொண்டு சமுதாயத்திற்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ நமக்கு க்ளீனாக ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் 10% தான் நமக்கு உறுப்புகள் கிடைக்குது. ஸோ நமக்கு நிறையா டைம் வந்து உறுப்பு தானம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் நிறைய பேர் வந்து நம்ம அதை மறுத்துடுறோம். ஸோ அந்த மறுக்கிற தன்மை கொஞ்சம் மாறி ஒத்துழைப்பு வரணும், நீங்கள் உறுப்புகள் கொடுத்தா நல்லா இருக்குன்றது. ஸோ அது கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிக்ளரேஷன்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறையா டைம் வந்து அது ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் ஆகிடுறதுனால நம்ம அந்த பாயிண்டில் இது பண்ணிடுறோம். பட் தமிழ்நாடு ஒரு கம்பேரிசனாக எடுத்துக்கும் போது நம்ம பக்கத்துலேயே ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம இது பண்ணி கண்டிப்பாக வந்து உறுப்பு தானம் ஒரு வாய்ப்புன்னு வந்துச்சுன்னா, அப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தால் ஒரு ஹார்ட் டெசிஷன் எடுக்கும்போது அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் சொல்ல வரேன். ஓகே சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து சோட்டோ எனப்படும் மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு மற்றும் உறுப்பு மாற்று விழிப்புணர்வு குறித்த நிறைய தகவல்களை சூப்பராக நமக்கு உட்காந்து பொறுமையாக அமைதியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னார் சோட்டோ இணை இயக்குனர் டாக்டர் மணிகண்ட பிரபு அவர்கள். அவருக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி சார். தேங்க்யூ.